ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூலை 23ஆம் தேதியன்று சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, வரப்போகக்கூடிய நாட்களானது பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்துடன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிறக்க இருக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்சபலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம். இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளனர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயே பார்த்திங்கன்னா சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களானது பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இப்பொழுது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். மீனராசி அன்பர்களே, ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் நினைத்து வைத்து கொள்ளுங்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பார்த்திங்கன்னா மறந்துடாதுங்க. அதாவது இப்போ சொல்லப்போனால் இப்போ ஆடி மாதமும் வந்திருப்பதுனால நீங்கள் பார்த்திங்கன்னா அம்பாளினுடைய வழிபாடு, அதாவது மாரியம்மனுடைய வழிபாடெலாம் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி பெண் தெய்வத்தினுடைய வழிபாடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது கூடும். தொழிலில் அற்புதமான மாற்றங்களும் ஏற்படும். வேலை ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களானது தீரக்கூடுங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது கூடும். இழுபறியாக இருந்த சிக்கல்களானது தீருங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியாக நம்பிக்கையானது ஏற்படும். எல்லா விஷயத்திலுமே ஏற்றத்தை ஏற்படுத்தும். சுவாச கோளாறு, அலர்ஜி, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனங்களானது உங்களுக்கு தேவை. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அவர்களுடைய வண்டி வாகனங்களில் அதீத கவனங்களானது உங்களுக்கு தேவைங்க. அம்பாளினுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கர்ப்பிணிகள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அதோடு ஜென்ம சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுகிறது. எனவே குடும்ப சுமைகளானது கூடுங்க, விரயங்களானது அதிகரிக்கும். அதே போல் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு நல்ல தகவலானது வரலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோடு உச்சகுருவும் இணைவதனால நற்பலன்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மங்கள ஓசைகள் மனையில் கேட்க வழிகளானது பிறக்கக்கூடுங்க. தங்கு தடைகள் தானாகவே விலகக்கூடும். உத்தியோக முன்னேற்றம், தொழில் விருத்தி போன்றவற்றால் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் அடைவீர்கள். வழக்குகளானது சாதகமாகவே முடியும். குடும்ப ஒற்றுமைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குத்தகம் விளைவித்தவர்கள் விலகுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்ப ஒற்றுமைக்கு பார்த்திங்கன்னா குத்தம் விளைத்தவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவார்கள். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகவே நடைபெற
கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விஐபிகளின் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சொத்துக்களாலும் சொந்தங்களாலுமே வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களிலேயே மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். ஸோ உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மைதான். தொட்டது தொடங்கும். தொழில் வளர்ச்சிகளுமே உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலைகளானது கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இடம் வாங்குவது, வீடு கட்டுவதை, பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்தியும் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும் அப்படின்னு தான் சொல்லணும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். ஆரோக்கியங்களானது சீராகி உற்சாகத்தோடே வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிவீர்கள். மேலுமே இந்த காலகட்டங்களில் கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்களானது வரப்போகிறது. வருமானங்களுமே உயருங்க. தொழில் வளர்ச்சிகளானது உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் அகலும். அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். வாகன யோகங்களானது உண்டுங்க. பணம் பல வழிகளிலுமே வந்து பையை நிரப்பும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது லாபங்களானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவங்கள் அந்தஸ்தானது உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது வந்து சேருங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடினாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களும் உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். வருமானங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், குடும்பத்திலும் தொழிலிலுமே ஏற்பட்ட சங்கடங்களானது விலக கொடுங்க. தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியங்களானது சீராகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வைத்தியத்திற்கு கட்டுப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் அடைந்திருப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகளில் கவனங்களானது வேண்டுங்க. வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு இப்பொழுது சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும். அதே போல் புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த பணமானது வரும். பெரியோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. செல்வாக்கும் அந்தஸ்துமே வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடுங்க. நினைத்ததை சாதித்து திட்டமிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறக்கூடும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவானது ஏற்படுங்க. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலைகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால வேலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தன குடும்பாதிபதி செவ்வாய் இந்த நேரத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தைரியங்களும் தன்னம்பிக்கையுமே வந்து அதிகரிக்கக்கூடும். எடுத்த வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகுங்க. ஆரோக்கியங்களானது மேம்படும். சொந்த வீடு, வாகனம் என்ற கனவானது நினைவாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி வக்ரம் அடைந்திருப்பதனால 7.5 சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால் செலவுகளானது அதிகரித்து கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தாராளமாக செலவுகளை செய்வீர்கள். அதன் வழியே உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரங்கள் எதிர்மறையாக இருப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்தி வருவதுடன் எதிர்பாலினத்தினுடைய விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடும். மேலதிகாரியினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளுமே தேடி வரக்கூடும். உறவுகளுடைய வழியில் ஆதாயங்களானது உண்டாகுங்க. நான மோட்சகக்காரகன் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். உங்களுடைய தொழிலானது முன்னேற்றம் அடையுங்க.
அதே போல் போட்டி பிரச்சனை வம்பு வழக்கு என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரக்கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயரக்கூடுங்க. சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களானது வந்து போகும். சிலருக்கு திடீரென்று பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக சில நன்மைகளும் உண்டாகுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.